அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் என்று உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்கள் அழுகைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஒரு அக்களிப்பை கட்டளையிடப் போகிறார். ஆமென். பாருங்க, சங்கீதம் 113:9 இப்படியாக போட்டிருக்கு. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் என்ன பண்றாராம்? மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி. அப்ப ஒரு தாய்க்கு பாருங்க, குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு வலி ரொம்ப வலிக்கும் பாருங்க, மனது வலிக்கும். ஏன்னா வீட்டில் உள்ளவங்க பேசுவாங்க, புகுந்த வீட்டில் உள்ளவங்க பேசுவாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி ஏளனமான பேசுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கேட்டு துக்கத்தால் நிறைந்திருப்பார்கள். அவங்களுக்கு பேரே பாருங்க மலடி. அந்த ஐடென்டிட்டியை மாத்திட்டாங்க பாருங்க. புதுமண பெண், ஆனால் குழந்தை பிறக்கலன்னு அவங்களை எப்படி சொல்லிடுறாங்க? மலடி. அப்போ அவங்களால பிறப்பிக்க முடியல, பிறப்பிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அது நிமித்தமாய் துக்கம், அது நிமித்தமாய் காயங்கள், உள்ளான காயங்கள், ஆறாத காயங்கள், வார்த்தைகள், கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒருத்தவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி. ஆமென். அப்ப ஒருவேளை சிலருடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் காயப்பட்டு இருக்கிறீர்களா? பிறப்பிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய சரீர பலவீனத்தில் இருக்கிறீர்களா? என்று நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை அவர் கட்டளையிடுகிறார். உங்கள் சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றத்தை அவர் என்று கட்டளையிடுகிறார். ஆமென். உங்கள் நிலை மாறுகிறது, உங்க பொசிஷன் மாறுகிறது. ஆமென். உங்க ஐடென்டிட்டி மாறுகிறது. நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஐடென்டிட்டியை வாழ போறீங்க. இந்த மலடி, இவன் ஒன்றும் இல்லாதவன், இவன் தோக்கவே பிறந்தவன், தோத்தாங்குழி, இவன்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை உலகம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன், நீ பராக்கிரமசாலி, ஆமென், நீ நீதிமான், நீ செழிப்பானவன் என்று ஆண்டவர் சத்தியத்தின்படி உங்களை பார்க்கிறார். ஆமென். அப்ப தேவன் உங்களை அந்த ஐடென்டிட்டி படி வாழும்படியாய் செய்கிறார். அவர் என்ன பண்றாரா? சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறாரு, நீ பிறப்பிக்க போகிறாய், அநேக காரியங்களை என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நீ பிறப்பிக்க போகிறாய் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒருவேளை குழந்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயம் அற்புதம் செய்வார். உங்கள் கண்ணீருக்கான பதில் வரப்போகிறது. ஆமென். நீங்கள் அழுகை யாருக்கும் தெரியாம தனிமையில் அழுகிற அழுகை ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்கள் நிலையை மாற்ற போகிறார். சந்தோஷமான அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். பாருங்க, அநேக சாட்சிகள் இருக்கு, அதெல்லாம் பேசிட்டே போகலாம். பாருங்க, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்து உங்களையும் சாட்சிகளாய் நிறுத்த போகிறார். ஆமென். எனவே மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தர் உங்கள் நிலையை மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை பிறப்பிக்கிறவர்களாக வைக்க போகிறார். அவர் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் நடமாடும் சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பொய் என்று நிரூபிக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்று நிரூபிக்கும்படி தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் நடமாடும் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.